விழுப்புரத்தில் சண்டையை விலக்கிவிடச் சென்ற தாவேக நிர்வாகி இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. நள்ளிரவில் மது போதையில் திரும்பி வந்த இருவர் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் புயப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான மூர்த்தி. இவர் ஜேசிபி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சமத்துவபுரத்தின் நுழைவாயில் பகுதியில் மூர்த்தி நின்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்த வீரமுத்து மற்றும் வினோத் ஆகியோரிடையே சண்டை ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்த மூர்த்தி இருவரையும் சமாதானம் செய்துவிட சண்டையை விலக்கிவிட முயற்சித்திருக்கிறார். ஆனால் சண்டையை விலக்கி விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வீரமுத்து, சண்டையை விலக்கி விடுற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? சொல்ல பெரிய ஆளா என்ற ரீதியில் வீரவசனம் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் சமாதானம் செய்ய வந்தவரிடமே வீரமுத்து வீண் வம்பு இழுத்திருக்கிறார். தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் வேறு சில நபர்கள் அவர்களை சமாதானம் செய்யும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அங்கிருந்து கிளம்பிய வீரமுத்து என்ன நினைத்தாரோ மீண்டும் தேடி வந்து சண்டை இழுத்திருக்கிறார். அப்போதும் அங்கிருந்தவர்கள் சண்டையை விலக்கிவிட்டிருக்கின்றனர். நிலைமை சீரானதும் வீட்டிற்கு திரும்பிய மூர்த்தி இரவு சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். மூர்த்தி சமத்துவபுரத்தின் நுழைவாயில் பகுதியில் உள்ள கட்டையில் படுத்து இரவில் உறங்கியிருக்கிறார். நள்ளிரவில் வீரமுத்து மற்றும் சிறுள்ளிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அவருடைய நண்பர் ஆனந்தராஜ் இருவரும் மதுபோதையில் அங்கு வந்திருக்கின்றனர். மூர்த்தி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் போதை அசாமிகள் இரும்பு கம்பியால் அவரின் தலையில் கொடூரமாக தாக்கியிருக்கின்றனர். இதில் படுகாயமடைந்த மூர்த்தி நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த விழுப்புரம் நகர போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய இருவரையும் பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். வினோத் மற்றும் வீரமுத்து இடையே ஏற்பட்ட சண்டையை விலக்கிவிட்ட தகராறில்தான் ஜேசிபி ஓட்டுநர் மூர்த்தி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட மூர்த்தி தாவேக்காவில் கோலியனூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரின் இணை செயலாளராகவும் இருந்து வந்துள்ளார். வீதியில் வீண் சண்டை போட்டுக் கொண்டிருந்த இருவரை விலக்கிவிடச் சென்ற தாவேக்க நிர்வாகியை போதை ஆசாமிகள் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்ததால் கோலியனூர் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.